காரில் கடத்தி நிர்வாணமாக்கி 13 லட்சம் ரூபாய் பணத்தை அபகரித்ததாக காங்கிரஸ் பிரமுகர் மீது இரும்பு வியாபாரி புகார் கொடுத்துள்ளார். மாங்காடு பகுதியைச் சேர்ந்த மைதீன் ராஜா என்பவர் ஸ்கிராப் தொழில் செய்து வருகிறார். இவர் தனது மகனை மருத்துவ படிப்பில் சேர்க்க அலைந்து கொண்டிருந்த நிலையில் அவருக்கு தெரிந்த லுட்பின் ராஜ் என்பவர் பிரபல தனியார் மருத்துவக் கல்லூரி ஒன்றின் பெயரை கூறி அங்கு சீட் வாங்கி தருவதாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. கல்லூரி உரிமையாளரை பார்க்க அழைத்துச் செல்வதாக கூறி காரில் மைதீன் ராஜாவை வலுக்கட்டாயமாக ஏற்றியதாகவும் காரின் உள்ளே இருந்த நபர்கள் மைதீனை கட்டி போட்டு தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. வங்கிக் கணக்கில் இருந்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பி கொண்டதோடு ஒரு கடற்கரை பகுதிக்கு அழைத்துச் சென்று நிர்வாணமாக்கி துன்புறுத்தியுள்ளனர். மேலும் பணம் கேட்கவே தனக்கு தெரிந்தவர்களிடமிருந்து 3,60,000 ரூபாய் பணத்தை பெற்றுத் தந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மைதீன் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் கடத்தலில் ஈடுபட்ட நபர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ரவுடியான OVR ரஞ்சித் என்பது தெரியவந்தது. இதனால் அவரின் பெயரை FIR-இல் குறிப்பிடவில்லை என குற்றஞ்சாட்டியுள்ள மைதீன் தன்னிடமிருந்து பெறப்பட்ட பணம் காசோலையை பெற்றுத்தருமாறும் தனது குடும்பத்திற்கு பாதுகாப்பு வழங்கவும் வலியுறுத்தியுள்ளார். இரும்பு வியாபாரம் பார்க்கறதுனால வியாபாரிகள் தகுந்த பாதுகாப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஆள் கடத்தல் மாதிரி இந்த பணத்தை பறிக்கிறது இதே வேலையாக நடக்குன்னு நினைக்கிறேன். நாங்களாம் இன்னும் நிம்மதியாக வியாபாரம் பார்க்க முடியாதுங்கிற ஒரு பயம் இருக்குது. சென்னையை விட்டே போயிடலாம்ங்கிற மாதிரிலாம் நினைக்கிறது.